விடியா முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார். மேலூரில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் தலைமையில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் 60க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரிய மாடு பிரிவில் 16 வண்டிகளும், சிறிய மாடு பிரிவில் 42 வண்டிகளும் பங்கேற்றன. பெரிய மாடு பிரிவில் முதல் பரிசு பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு 50,000 ரொக்கமும் கேடயமும் பரிசாக வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, விடியா முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி உள்ளதாக குற்றம் சாட்டினார். அத்துணை வாக்குறுதி கொடுத்தவர்கள் வெறும் 10 வாக்குறுதிகள் தான் சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்திருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு 10 வாக்குறுதிகள் மட்டும் நிறைவேற்றியதாக சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிற காரணத்தால் அவர் மிக 90 விழுக்காடு இன்னும் தான் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றப்பட்டு விட்டார்கள்.